ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் புசு புசுன்னு உப்பலான பூரி செய்யணுன்னா இது போல் செய்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பூரி செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் ஒரு 1/2 kg சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். இது ஆஷிர்வாத் சப்பாத்தி மாவு. இது கடையில் வாங்கினது தான். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம பிசைஞ்சோன்னா சாஃப்டாக இருக்கும் பூரி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரி செய்யும் பொழுது நல்லா டைட்டாக பிசையணும், கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா பஃப்னு வரும். அதே மாதிரி சப்பாத்தி பண்ணும் பொழுது கொஞ்சம் வளவலான்னு இருந்தால் நல்லா வரும். இப்போ நம்ம பூரி செய்கிறதுனால நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கணும். நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவில் இதை திரட்டி எடுத்துக்கலாம். பூரி திரட்டும் பொழுது கொஞ்சம் திக்காக நம்ம திரட்டி சுடணும். அப்படி சுட்டால் தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதனால் ரொம்ப மெலிசாக திரட்டாமல் கொஞ்சம் திக்காக நீங்கள் திரட்டலாம். இதே மாதிரி அடுத்து நம்ம திரட்டிக்கலாம். எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். சுடும் பொழுது ஈஸியாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சுடானதுமே நம்ம பூரியை சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப எண்ணெய் காய்ச்சிடாமல் நம்ம சுட்டு எடுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம சுட்டு எடுத்துடலாம் பூரியை. நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வருது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான பூரி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.